நம்ம ரெகுலர் கஸ்டமர் கால் பண்ணி இதுமாரி எங்கள் ரிலேஷன் வீட்டில் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சரி நம்மளும் கஸ்டமர்கிட்ட லொக்கேஷன் வாங்கிட்டு நம்ம டேரெக்டாக லொக்கேஷன் போய்ட்டோம். லொக்கேஷன் போய் பார்த்தா தெரிஞ்சு இன்டோர் ப்ளோயர் எல்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கு. கஸ்டமர் வந்து கூலிங் வரல சொல்லிட்டு ஏசி ஃபேனையும் வந்து போட்டு ரன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கஸ்டமர் வந்து ஏசியை வந்து 1 இயராக சர்வீஸ் எதுவுமே பண்ணவே இல்லைன்னு இருந்தாங்க. சரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம போய்ட்டு நம்ம கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணது ஏசி வாட்டர் வாஷ் தான் பண்ணி நம்ம கேட்டோம். சரி கஸ்டமர் கையில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவுடோரில் கேஸ் லாக் பண்ணிட்டோம். கேஸ் லாக் பண்ணிட்டு ஃப்ளார் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்டோர் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இன்டோர் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு பாட்டாக பிரிச்சுட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாட்டர் வாஷ் பண்ண ஆரம்பித்தோம். வாட்டர் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போதே ப்ளோயர் கழுவும் போதே பவர் கட் ஆகிடுச்சு. 1 ஹவர் கரண்ட்டே வரல. அதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு பவர் வந்தது. மற்ற ப்ளோயர் காயில் எல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு டைப் நம்ம ரீஅசம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரீஅசம் எல்லாம் பண்ணிவிட்டு ஏசி இன்டோர் எடுத்து லாக் பண்ணிவிட்டு ஃப்ளாரை டைட் பண்ணிட்டு லீக்கேஜ் பார்த்தோம். லீக்கேஜ் இல்லை. வேக்கம் போட்டுட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணோம். ஏசி ஆன் பண்ணி கூலிங் எல்லாம் செக் பண்ணோம். கூலிங் எல்லாம் கரெக்டாக இருந்தது. கஸ்டமர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு சைட்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. இது போல் சர்வீஸ் சொன்னால் கீழே நம்மளுக்கு மறக்காமல் கால் பண்ணுங்கள்.